ஸ்டாலினுக்கு போன் போட்ட கனிமொழி. திமுகவில் அடுத்த திருப்பம். உதயநிதிக்கு வாய்ப்பில்லை. திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு சீட் ஒதுக்குவதில் பிரச்சனை நீடித்து வரும் நிலையில் எம்பியும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இணைந்திருக்கும் இந்த சூழலில் தொகுதி பங்கீடு பிரிப்பதில் பல சிக்கலை சமாளித்து வருகிறது திமுக தலைமை. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றியை பதித்து வரலாற்றை மாற்ற வேண்டும் என பல கட்சிகளை கூட்டணியில் கொண்டு வந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தொகுதி பங்கீடு தொடர்பாக உதயசூரியன் சின்னத்திலும் சொந்த சின்னத்திலும் போட்டியிட கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மல்லு கட்டி வரும் நிலையில் திமுக தலைமைக்கு கனிமொழி மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து வருவதாக தகவல் ஒன்று அரசியல் வட்டாரத்தில் அரசல் புரசலாக பேசப்படுகிறது. அதாவது, இதுவரை கனிமொழியை மாநில அரசில் கொண்டு வராமல் டெல்லி அரசியலோடு வைத்திருந்த நிலையில் தற்போது மாநில அரசில் என்ட்ரி கொடுக்க கனிமொழி விருப்பம் தெரிவித்திருப்பதுதான் திமுகவுக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாகவே இருக்கிறாராம் கனிமொழி. அவரின் ஆதரவாளர்கள் பலருமே தூத்துக்குடி, திருநெல்வேலி என பல்வேறு தொகுதிகளில் அவருக்காக விருப்ப மனு அளித்திருக்கின்றனர். எல்லாமே அவரது விருப்பத்துடன் தான் நடந்திருக்கின்றன என்கின்றனர். தூத்துக்குடி தொகுதியை குறிவைத்து காய் நகர்த்தி வரும் கனிமொழியும் கூட அந்த தொகுதியின் சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினரை பக்கத்து தொகுதிக்கு மாற்றுவது தொடர்பாக ஆலோசித்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் நடந்தாலும் முதல் குடும்பம் கனிமொழியின் என்ட்ரியை துளியும் விரும்பவில்லை. கனிமொழி மாநில அரசியலுக்கு வந்தால் நாளை உதயநிதிக்கு சிக்கல் எழலாம் என்று எதிர்கால கணக்கு போடுகிறதா? முதல்வர் ஸ்டாலினிடமே தனக்கு சீட் பெறுவது குறித்து பேசினாராம் கனிமொழி. 2 முறை அவர்களின் சந்திப்பு கனிமொழிக்கு சீட் வழங்குவது தொடர்பாக நடந்திருக்கிறது. ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லையாம் முதல்வர். பார்ப்போம் என்று கூட சொல்லவில்லையாம். அமைதியாக கேட்டுக்கொண்டு வேறு செய்திகளுக்கு பேச்சை திசை மாற்றிவிட்டாராம். அதிலேயே கனிமொழி அப்செட் என்கின்றனர். அவ்வப்போது டெல்லிக்கு நீதான் என்று கனிமொழியிடம் சொல்கிறார் முதல்வர். ஆனால் சபரீசனும் TR பாலுவும் தான் பல வேலைகளையும் டெல்லியில் பார்க்கின்றனர். கனிமொழிக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை. அதனால்தான் தமிழக அரசியலுக்கு திரும்பிவிடும் முடிவுக்கு வந்தார். அதற்கும் எந்த பதிலையும் சொல்லாமல் காலம் தாழ்த்துவதன் மூலமாக அவர் மனதை மாற்றிவிட பார்க்கிறார் முதல்வர் என்கிறார்கள் கனிமொழியின் ஆதரவாளர்கள். கனிமொழி அரசியலுக்கு வந்தால் உதயநிதிக்கு சிக்கல் ஏற்படும் என்பதால் ஸ்டாலின் அமைதி காப்பதாக கூறப்படுகிறது.